பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவின் இணையதளில் இருந்து சர்வோதயன் சௌமியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு திமுக சார்பில் தஞ்சாவூர்ல உதயநிதி அவர்களுடைய தலைமையில போராட்டம் நடைபெற்றது. அதுல பார்க்கும்போது காவிரி நீர் பெற்றுத்தராத தமிழக அரசை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற வாசகம்லாம் இடம்பெற்றதை பார்த்திருந்தோம். ஆனால் இந்த போராட்டத்துல முதலமைச்சர் அவர்கள் டேஸ் முதலமைச்சர் அப்படின்னும் அமைச்சர்களை பார்த்து, அதாவது நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து திருடன் போல பத்திரிகைகளை கண்டா ஓடுறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதாகட்டும், மற்ற அமைச்சர்கள் எல்லாமே ஜோக்கர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் எனக்கு தேவையானதாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன? இப்போ அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய தேவை என்னன்னு பாக்குறேன். இல்ல, இந்த நேரத்துல இந்த போராட்டம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னா அவர் சொன்னது, இப்ப நீங்க முதலமைச்சர் அவர் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிற்பாடு ஒரு பொதுக்கூட்டத்துல பொது வெளியில அவர் பிரயோகப்படுத்தின வார்த்தை தானே அது. அப்படின்னா இது நீங்க சார்ஜ் பண்ணணும், கேள்வி கேட்கணும்னா நீங்க முதலமைச்சரே உங்களை நீங்க கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கன்சர்ன் துறையில இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம இவ்வளவு கொதிப்பான நிலையில மக்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க. அந்த கன்சர்ன் அமைச்சர்கிட்ட போய் ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னு சொல்லப்படுற பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்கும் போது அவர் செஞ்சதை தானே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னாங்க. நடக்காத எதுவும் நடந்ததா சொல்லலையே, நடந்ததை ஆக்சுவலா அப்டேட்டா சொல்றாங்க. அதுல தப்பு எதுவும் இருந்ததா எனக்கு தோணல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. போராட்டம் ஆக்சுவலா இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டு நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி, ஒரு வருஷம் மே 28ஆம் தேதியே திறந்து விட்டாங்க. ஆனா இன்னைய தினம் வரைக்கும் இங்க தண்ணி வரல. ஆடி பெருக்கு, ஆடி 18 டெல்டா பகுதிகள்லாம் இது இட்ஸ் அன் எமோஷன் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஆடி 18ஆம் பெருக்குங்கிறது. அதாவது எங்க மயிலாடுதுறை பகுதியெல்லாம் கடைமடை பகுதி, அதாவது ஆறும் கடலும் முத்தமிட்டும் கொள்ளும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த டெல்டா பகுதியோட கோர் எங்களோடதெல்லாம். அங்க இந்த ஆடி பெருக்குங்கிறதுலாம் ரொம்ப ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆன ஒரு ஃபெஸ்டிவல். அதை கொண்டாட முடியாத நிலைமை இன்னைக்கு வந்திருக்குல்ல. சோ இது தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான பிரச்சனை. அதை நம்ம பேசியே தான் ஆக வேண்டும். இதுக்காக போராடதான் வேணும். அதுல பார்க்கும்போது டெல்டாவை வறண்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசகம் குறிப்பிட்டு பார்க்க முடியுது. அதற்கான காரணம் என்ன? நீங்க செஞ்சிட்டீங்க. நீங்க டெல்டா மாவட்டத்தை வறண்ட மாநிலமா ஆக்கிட்டீங்க. 2 மாசத்துல தண்ணி வரலையான்னு கேட்டா, இது வரைக்கும் அப்படி இல்லாத ஒரு விஷயத்த இப்ப இப்படி நடந்திருக்குன்னா அதை ஆக்சுவலா அப்படி அறிவிச்சிருங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா குறுவை இங்க டெல்டா பகுதியில 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணிருந்தோம். 6 லட்சம் ஏக்கர். இந்த வருஷம் தண்ணி திறக்கப்படாத காரணத்தினால 6 லட்சம்ங்கிறது 1.5 லட்சமா குறைஞ்சிட்டு 5 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணல. இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ 2500 கோடி ரூபாய் இங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு. விவசாயிகளுக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருவாயும் தானே உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படுங்கிற உங்களுக்கு கன்சர்ன், அக்கறை இல்லையா? அரிசி வேலை நீங்க உங்க வீட்லயே நீங்க போய் கேட்டு பாருங்க. இப்ப ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அரிசி வேலை இப்பயும் வாங்குறது ஒன்னா இருக்கா? எல்லாமே ஏறி இருக்குல்ல. யார் தலை நாளைக்கு போய் விடிய போகுது? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? யார் பதில் சொல்லணும்? சோ அப்ப அந்த நிலைமையை ஒத்துக்கங்கன்றத நாங்க சொல்றோம். வேற ஒண்ணு. இதுக்காக முதலமைச்சரோ இல்ல தமிழ்நாடு அரசோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரா நீங்க கருதுறீங்க? இது வரைக்கும் திமுக அரசு செஞ்சது எதுவுமே அவங்க செய்யல. ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரா இவர் உண்மையிலே இருந்திருந்தாருன்னா வாய்ப்புல இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு கெப்பாசிட்டி இவருக்கு கிடையாது. முதலமைச்சரா இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. அதனாலதான் இவரால் இதெல்லாம் செய்ய முடியல. இதே இந்த நிலைமையில திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில இருந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புல முதலமைச்சரா இருந்திருந்தாங்க, ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கும். ஏன் வரல? உங்களை பார்த்து ஒரு அலட்சியம். இவரு தானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு உங்களை பார்த்து ஒரு இலக்காரம். அது தமிழ்நாட்டோட மானமா தானே அங்க பார்க்கணும். சோ அதை நீங்க வெளிப்படுத்தல. அதனால இங்க நீங்க உங்களால எதுவும் பண்ண முடியல. அதை நீங்க ஏத்துக்கணும். இவர் நியாயமா. இன்னொரு பக்கம் எந்த அரசாக இருந்தாலும் கர்நாடகால தண்ணி இருந்தா தானே நமக்கு தண்ணி திறந்து விடுவாங்க அப்படிங்கிற கேள்வி பலரும் நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ திமுக அரசுல மட்டும் அது எப்படி சாத்தியமாகுது? ஆளுமை மிக்க ஒரு தலைவனுக்கும் ஒரு தற்குறிக்குமான வித்தியாசத்தை நம்ம இங்கதான் நம்ம பார்க்கணும்.
ஏன்னா நீங்க காவிரி நடுவர் மன்றம் அந்த தீர்ப்புலாம் எடுத்து பார்க்கும்போது தண்ணி இல்லைன்னுலாம் கிடையாது. மொத்தம் ஒரு 740 டிஎம்சி வந்து தண்ணி ஆக்சுவலா அவங்கள்ட்ட இருக்கு. அது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புப்படி பாத்தீங்கன்னா 419 டிஎம்சி அவங்க நமக்கு தரணும். தமிழ்நாட்டுக்கு தான் அதுக்கான உரிமை பாத்தியப்பட்டிருக்கு. இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அதீதமா வச்சுக்கிட்டு உபரி நீரை, அதாவது இவங்களுக்கு அதுக்கு மேல வச்சிருந்தா அங்க வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால வேற வழி இல்லாம திறந்து விடுறாங்களே தவிர, நம்மளுடைய தேவைக்காக இவங்க அங்க திறந்து விடல. அத வந்து இங்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா, ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இங்க இருந்திருந்தாலும், ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தாருன்னா, அது இங்க நடந்திருக்கும். சோ இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால இவங்களை வந்து ஜோக்கர்ஸா பாக்குறாங்க. அதனால இவங்க நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க காங்கிரஸ் தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அங்க எடுத்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அங்க வந்து காங்கிரஸ் முதலமைச்சர். சோ ஆப்வியஸா என்ன நடக்கும்? அது மட்டும் இல்லாம ஒரு படம் வேற ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன் படம். இப்ப அவர் வாயை திறந்து பேசினாருன்னு வச்சுங்க, அங்க கலெக்ஷன் பாதிச்சிருமோ? தன்னோட சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டு அதுவும் பேசல. சோ வாயை மூடிக்கிட்டே இருக்கிற முதலமைச்சர் வாயை மூடிக்கிட்டே தான் இருக்காரு. இங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. தான் நல்லா இருக்கணும், தான் சொகுசா இருக்கணும், தான் 10வது மாடில இருந்து கடலை பார்த்துக்கிட்டு கடகராசி இருந்தனால உட்கார்ந்துருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவருக்கு இருக்கே தவிர, இந்த பதவி போயிடக்கூடாது, இந்த பகுமானம் போயிடக்கூடாது, அதுதான் அவருக்கு இருக்கே தவிர, தமிழ்நாட்டு மக்களை பத்தியும் இந்த விவசாயிகளை பத்தியான குறைந்தபட்ச ஒரு அக்கறை கூட அவருக்கு இல்ல. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் விஜய் அவர்கள் கர்நாடகா போறதாக முடிவு எடுத்திருந்தாரு. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து திமுக உட்பட, விவசாயிகள் சங்கம் உட்பட எல்லாருமே போக வேணாம்னு எதிர்க்கிறாங்க. அவர் போயிருந்தாருன்னா பிரச்சனை தீர்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எப்படி ப்ரோ தீரும்? நீங்களே சொல்லுங்க. இங்க வந்து நமக்கும் அவங்களுக்குமான பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேத்து கிடையாது. 1974 அந்த பிரிட்டிஷ் காலத்துல போட்ட 1874 போட்டு 100 ஆண்டு காலம் அந்த அக்ரிமெண்ட் போட்டு அது ரெனியூவல் பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை. அப்ப கலைஞர் முதல்ல கேஸ் போட்டு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்டு, இல்ல நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு உங்களை கூப்பிட்டு அதனால கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லி இவர் வந்து நீங்க எங்களுக்கு தீர்ப்பு ஒத்து போனாதான் நாங்க வந்து கேஸ திரும்பி போடுவோம், இல்லைன்னா நாங்க பண்ண மாட்டோம்னு அவரு சொல்லி திரும்பி போட்டு ஒரு பெரிய நடைமுறை இருந்துச்சு இல்ல. அப்பையில இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை. நமக்கும் அவங்களுக்கும் நேரடி ஒப்பந்தம் அப்படிங்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல மிகப்பெரிய பிளண்டர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அவரு வந்து இந்த காவிரி நம்ம கேஸ் போடுறதை தாண்டி, காவிரி நடுமன்றத்தை தாண்டி, அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் தாண்டி போய் நடுவில் அந்த குன்றா அவர்களை போய் நேரில் பார்த்து கெஞ்சி கூத்தாடி அங்க வந்து காவிரி நீரை வாங்கிட்டு வந்தாரு. ஆனா எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னு உணர்ந்த கலைஞர் தான் மறுபடியும் 1990 வந்து காவிரி நடுவர் மன்றம் வேணும் எங்களுக்கு, தன்னாட்சியான ஒரு நிறுவனம், எப்படி வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கோ, எப்படி வந்து ஒரு மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கோ, ட்ராய் இருக்கோ, தேர்தல் ஆணையம் இருக்கோ, அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு காவிரி நடுவர் மன்றம் தேவை அப்படின்னு சொல்லி அதை வந்து அமைக்கிறதுக்காக சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாரு. 1990 பிப்ரவரி 24. அது அப்போது கலைஞருடைய உற்ற நண்பரா இருந்த விபி சிங் அவர்கள் வந்து பிரதமரா இருக்கும் போது அதை வந்து ஜூன் 2ஆம் தேதியே வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒரு மாசத்துக்குள்ளாரே அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து உடனடியா வந்து இடைக்கால தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி 11 மாசத்துல வந்து ஒரு தீர்ப்பு கேட்கிறாங்க. லாங் ப்ராசஸ் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு டைம் இதை எடுத்து செஞ்சது கலைஞர். அந்த இடைக்கால தீர்ப்புல கூட நமக்கு வந்து 205 டிஎம்சி கொடுக்கணுங்கிற தீர்ப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அது போராடி திரும்பி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, கிடப்புல போட்டாங்க. அதை வந்து கெசட்ல ரிலீஸ் பண்ணல, அரசு இதழில ரிலீஸ் பண்ணல. திரும்பி கலைஞர் ஆட்சிக்கு வந்தாரு, திரும்பி அவர் வந்து கெசட்ல கொண்டு வந்தாரு. திரும்பி அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது அப்ப ஜெயலலிதா சப்போர்ட்ல அவர் நடந்தாலும் இவரு போய் அவர்கிட்ட கலைஞர் அவர்கள் முறையிட்டு திரும்பி வந்து அத கெசட்ல அவங்க காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பை வாங்குறாங்க. தீர்ப்புலதான் நமக்கு வந்து 419 டிஎம்சி நமக்கும், 240 டிஎம்சி வந்து கர்நாடகாவுக்கும், மீதி 30 டிஎம்சி கேரளாவுக்கும் அப்படிலாம் பிரிச்சு வந்துச்சு. அந்த வந்த தீர்ப்பை கூட இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணல ஜெயலலிதா. மறுபடியும் அப்ப திமுக தயவுல அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது அப்ப அரசிதழ் வெளியிட்டாங்க. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் கைப்படுத்திக்கிறாங்க. நான் தான் பண்ணேன். இத்தனை காலமா வந்து விமர்சிட்டு இருந்த ஜெயலலிதா வந்து அதை செஞ்சாங்க. சோ இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வச்சு இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, இதன்படி எங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு கூட உதயன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்புப்படி எங்களுக்கு ஜூன் மாசம் 9 டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும், 9.9 டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும், ஜூலை மாசத்துக்கு வந்து 32 டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும். நம்ம எதனால பேசுறோம்? அந்த காவிரி நடுவர் மன்றம் வந்து கலைஞர் அன்னைக்கு போடப்பட்டு அவரோட நண்பர் விபி சிங் வந்தனாலதான் அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். இது வந்து முழுக்க நமக்கு துரோகம் செஞ்சது யாருன்னா அதிமுகவும் பிஜேபியும்.
அப்ப கர்நாடகால வந்து பிஜேபி ஆளும் மாநில அரசு இருந்ததுனால இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் பண்ணி காவிரி ஒழுங்காற்று குழுன்னு சொல்லி அமைக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆணையத்துக்கு உள்ள ஒரு பவரா வந்து இந்த ஒழுங்காற்று குழுக்கு இருக்கு. இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கோம். நம்ம 419 டிஎம்சி கொடுத்து இன்னைக்கு நம்ம ரைட் ராயலா பேசுறோம், அது தீர்ப்பு வச்சுட்டு பேசுறோம்னா இன்னைக்கு 4 டிஎம்சி தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்குல்ல. சோ இவ்வளவு பிரச்சனைங்க, நம்ம இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, நம்ம இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட தெரியாம நான் மறுபடியும் எம்ஜிஆர் போய் காலில் வந்து தண்ணி வாங்கிட்டு வந்த மாதிரி இப்பயும் போய் அவங்ககிட்ட கெஞ்ச சொல்றீங்களா? ஏங்க கெஞ்சணும்? நம்மளோட ரைட்ஸ் இருக்குங்க, நம்மளோட உரிமை இருக்கு அந்த காவிரி நீர்ல. அதை வாங்குறதுக்கு என்னதுக்கு நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம போய் கேட்கணும்? அதுல அவங்களுக்குள்ள தண்ணியா? இப்படி செஞ்சா என்ன ஆகும்? நம்ம வீக் ஆயிடுவோம். அதை செய்யாதீங்க, தயவு செஞ்சு தமிழ்நாடு மானத்தை போய் அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு இங்க இருக்கிறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாம் கெஞ்சுறாங்க. அவ்வளவுதான். ஆள போறான் தமிழன் சும்மா அந்த படத்துல டான்ஸ் ஆடுனா போதுமா? தமிழ்நாடோட மானத்தை காப்பாற்ற வேணாமா? இங்க போய் அவன் காலில் வந்து தண்ணி வாங்குறது என்ன நமக்கு என்ன தலையெழுத்தா? நமக்கு உரிமை இருக்கும் போது அதுதான் வந்து இங்க போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரா அவரு? இது வரைக்கும் கூட்டல. நேத்தி வந்து கர்நாடகால வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, நமக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல. ஆனா நம்ம முதலமைச்சர் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. பாவம், அவருக்கு ஜனநாயகன் படம் பாக்குறதுக்கும் சாயங்காலம் 5 மணி ஆனா போய் ரீல்ஸ் போடுறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா இந்த விஷயங்கள்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு, அது 200 வருஷ பிரச்சனை இது. இதை நம்ம இவ்வளவு மேட்ரு தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவங்க, முதல்ல ஒரு விபி சிங்னா யாருன்னே தெரியாது. காவிரி நடுவர் மன்றம்னா என்னன்னு தெரியாது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு என்னன்னு தெரியாது. காவிரி உள்காட்டு குழுனா என்னன்னு தெரியாது. சோ இது இவ்வளவு பிரச்சனை வச்சு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. எழுதி வச்சுட்டு மனப்படம் பண்ணி பேசுறதா நாங்க சட்டமன்றமா இல்ல மேடை பேச்சா? நாளைக்கு இங்க அனைத்து கட்சி கூட்டத்துல பேசும்போது பதில் சொல்லணும்ல. சோ அவர் பயந்துகிட்டு கூட்ட மாட்டார். இப்பயே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, வரப்போற பட்ஜெட்டுக்கு வந்து என்ன பேசலாம், என்ன பதில் சொல்லலாம், என்ன கதை சொல்லலாம், இந்த முறை என்ன கதை சொல்லலாம், இந்த முறை யாரை தேடலாம்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு தவிர இந்த முறை என்ன புதுசா ஆக்ஷன் பண்ணலாம், ரீல்ஸ் கண்டென்ட் எவ்வளவு தேரும் அப்படிங்கறதான் பேசுவார் தவிர இதற்கெல்லாம் அவருக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. ஹி இஸ் அன்ஃபிட் ஃபார் தட் பொசிஷன், சிஎம் பொசிஷன். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது டி.கே. சிவகுமார் தண்ணி தராததுக்கு காரணம் அவர் வந்து ஸ்டாலின் அவருடைய பேச்சு கேட்டுதான் செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் அவர் தண்ணி திறந்து விடாம எங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறது? சிம்பிளா ஒரே ஒரு விஷயங்க. காங்கிரஸ் இப்ப யாரோட கூட்டணி இருக்கா? காங்கிரஸ் யாரோட கூட்டணியில இருக்கா? தாவேக்காவோட. அங்க டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா இருக்கார்ல, அவரு என்ன கட்சி? காங்கிரஸ். அவரோட கட்சி தலைவர் யாரு? காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து மல்லிகார்ஜுனா. இப்ப வந்து அங்க எல்லாமே யாரு? ராகுல் காந்தி தானே காங்கிரஸை பொறுத்தவரை. காங்கிரசின் முகமா இன்னைக்கு இந்தியா முழுக்க அறியப்படுறவர் யாரு? ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தி சொல்றத கூட அவர் கேட்காம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றது கேட்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு காமெடி. அப்படின்னா உண்மையிலே அவ்வளவு ஒரு பொட்டன்சியலான தலைவர் தான் இவர். நீங்க வந்து பௌத்தர் எக்ஸாம்பிளே ட்ரோல் பண்றாருன்னா இவ்வளவு பொட்டன்சியலான தலைவரா? எனக்கு இன்னொரு கேள்வி நான் இங்க வைக்கிறது என்னன்னா, இந்த காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு வந்து ஒவ்வொரு கர்நாடகாக்காரனும் எவ்வளவு கோபமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. 740 டிஎம்சி தண்ணியில 419 டிஎம்சி தண்ணிய வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பை வாங்கினது யாரு? முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையா? அந்த தீர்ப்பை வாங்கினது அவர் தான். அந்த குடும்பத்தின் மேல ஒவ்வொரு கர்நாடகாக்காரனும் வெறித்தனமான கோபத்துல இருப்பான். இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா காவிரி நம்டுன்னு சொல்லி அவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு அதிகபட்சமா போய் வசூல் ஓடி ஒரு வாரம் ஓடினதுக்கு அப்புறம் விஜய் போஸ்டர் எல்லாம் கூட கிழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கே இவ்வளோ ஆக்சுவலா காவிரி விவகாரத்துல வாயை மூடிக்கிட்டு இருந்த விஜய் போஸ்டரே அவங்க அவ்வளவு கிழிக்கிறாங்க, அவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னா இப்படி அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிற திமுக மேலையும் நீங்க பர்டிகுலரா சொன்ன அந்த குடும்பத்து மேலையும் எவ்வளவு கோபத்துல இருப்பாங்க. அவர் சொன்னதாக கேட்பாங்களா? கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத பேச்சுங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலா துரோகம் பண்ணது வந்து அப்படி பார்த்தா பிஜேபி தானே, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த மூத்த பிள்ளையான பிஜேபி தானே. ஏன்னா காவிரி நடுவர் மன்றத்தை அப்படியே டைலூட் பண்ணிட்டு அவங்க காவிரி ஒழுங்காற்று குழுன்னு வந்து அதோட அதிகாரத்தையே டைலூட் பண்ணிட்டு நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமையை உண்டு பண்ணது யாரு? சோ அவருலாம் சும்மா அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சருக்கான தகுதி இல்ல, அறிவும் அவருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த தாவே காட்சியை வந்ததிலிருந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினாரு. ஆமாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரிதான். இப்ப வந்து இங்க டெல்டா பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இங்க 3 போகம் விளையும்னு சொல்லுவாங்க.
குறுவை, சம்பா, தாளடி. அதுதான் 3 போகம் விளையுது. 3 போகம் விளையிற பூமி, வளம் கொழிக்கிற பூமி, டெல்டா பகுதின்னு சொல்றதுல அந்த முதல் போகத்திலே வந்து மண்ணள்ளி போட்டார்ல விஜய். 50 நாள் ஆயிருக்கு இந்த தண்ணி வரத்துக்கு அங்க இருந்து. அதாவது ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணி அவங்க கட்சிக்காரங்களையும் பாருங்களேன், என்னமோ ஐயா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க தண்ணி இப்ப நேற்று திறந்து விட்டாங்கன்னா, அதுவும் தண்ணி எல்லாம் திறக்கல, உபரி நீர். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அங்க வெள்ளம் வந்துருமோன்னு பயந்துட்டு முதல்ல ஒரு 25,000 கனஅடி, அதுக்கப்புறம் டக்குன்னு குறைச்சிட்டாங்க. ஒரு 5-6 மணி நேரத்துல வந்து 30,000 கனஅடியா குறைச்சிட்டாங்க. அது தண்ணி எல்லாம் அங்க திறந்து விட்டா அடுத்த நாள் இங்க வந்துருங்கிற, தஞ்சாவூர் வந்துருங்கிற மாதிரி அவங்க திங்கிங்கே அதே மாதிரி இருக்குங்க. நம்ம யார்கிட்ட இங்க அரசியல் பண்றோங்கிறது புரிஞ்சுங்க. அவங்க அங்க திறந்து விட்டா அடுத்த நாள் தஞ்சாவூர் வந்துரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பேசுவீங்க? சோ இதனால பாதிக்கப்படுறது விவசாயிகள் தானே. குறுவை சாகுபடி இன்னைக்கு எங்க டெல்டா பகுதியில் நடக்கலிங்க, நடக்கல. போன வருஷம் முதல்ல வீடியோல சொன்ன மாதிரி 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. இன்னைக்கு வெறும் 1.5 லட்சம் ஏக்கர், 5 லட்சம் ஏக்கர் சாகுபடி நடக்கல. அப்ப இதனால பாதிக்கப்படுறது யாரு? விவசாயிகள் தானே. அடுத்தது வர சம்பா சாகுபடி, அது இதனால பாதிக்கப்படும்ல. இதுல வந்து வித்த லாபத்தை போட்டு எடுத்து திரும்பி ரொட்டேஷன் பண்ணி அதுல போட்டு எடுத்தாதானே இவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். இப்ப அடுத்து வர சம்பாலையும் பிரச்சனை வரும்ல. ஏன்னா இப்ப ஆல்ரெடி இவன் தண்ணி வரும் நம்பி விதைச்சிருப்பாங்க. தண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நாள்ல வரும். அதுக்கப்புறம் இப்ப தண்ணி பயன்பாட்டுல போட்டு விளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ராசஸ் போயிடும். இப்ப விதைச்சவன் ஒரு சில இது முளைக்கலாம் என்ன பண்றாங்க, திரும்பி விதைக்கணும், ஒட்டிக்கு ரெட்டி செலவு. சரி ஒரு செலவு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கிறவங்க போடுவாங்க, பாக்கி இல்லவங்க போனது போய் தொலைட்டுன்னு விட்டுருவாங்க. அதனாலதான் 5 லட்சம் ஏக்கர் போது சாகுபடி நடத்தல. இது சம்பாவையும் பாதிக்கும். சோ இது ஆபியஸா விவசாய தயட போய் விடியுது. தான் வந்து மேடையில பேசும்போது மட்டும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் அதுல வந்து விவசாயம் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசினா மட்டும் போதுமா? விவசாயிகளுக்காக குறைந்தபட்சமா வாயை திறந்தாது பேசினாலும் அது கூட துறக்காம இருக்க முடிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியுது. சோ அதனால சொன்னது உண்மைதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தாவேகா அரசு வந்து மனு கொடுத்துருக்காங்க. வாரியம் சொன்னபடி எங்களுக்கு தண்ணி ஒதுக்கியாகணும், அவங்களுக்கு போதுமான தண்ணி இருக்குது, அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காங்க. திமுக சார்பில் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆக இந்த வழக்கு விசாரணை எப்படி போகும்னு பார்க்கலாம். நியாயமா அந்த ஆளுங்கட்சியா இருக்கிற இந்த அரசு தான் முதல்ல வழக்கு போட்டுக்கணும். பட் அவங்களுக்கு அதை பத்தியான அறிவு இல்லாத காரணத்தினால திமுக தலைவர் வந்து ஏற்கனவே வழக்கு போட்டாங்க. அதே நேற்று ஒரு அமைச்சர் கேட்டாரு பாருங்க, இத்தனை வருஷமா ஏன் வழக்கு போடல? இத்தனை வருஷமா தண்ணி வந்துகிட்டு இருந்ததுடா, ஏன்டா வழக்கு, தண்ணி வரும்போது ஏன்டா வழக்கு போடணும், இந்த முறை வரலடா, வரலங்கும் போது வழக்கு போட்டுதான் ஆகணும். அந்த ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்ல பாருங்க. அது சோ இந்த அளவுக்கு ஒரு அறிவு உள்ள அறிவே இல்லாத ஒரு அமைச்சரவையும், அதுக்கு வந்து ஒரு அறிவே இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒரு மாநிலத்துல நம்ம இருக்கோங்கிறது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதனாலதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து வழக்கு போட்டாங்க. அதாவது காவிரி ஒழுங்காற்று குழு படியாவது அந்த தண்ணியை வந்து 4 டிஎம்சி 15 நாளைக்கு திறந்து விடணும், அதையாவது திறந்து தொலைங்கன்னு சொல்லி அதுக்குதான் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. பட் இவங்களுக்கு அதுவே புரியாது. ஓ அப்படியா, நேற்று கேள்வி கேட்டு திரும்பி போய் மனு போட்டு நீங்க வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஜோக்கர் கும்பல் தான் அங்க அமைச்சரா இருக்காங்க. அதுக்கு ஒரு தலைமை குளோனா தான் வந்து முதலமைச்சர் இருக்காரு. ஸோ அதைதான் வந்து இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து டைரக்டா சொல்லியிருக்காரு. இதுல மாற்று கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை, உண்மையதான் பேசுறேன். அவர் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது கட்சியை தாண்டி விவசாயிகள் சங்கங்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதுக்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு ஏன் விஜய் அவர்கள் சந்தித்து பேசவில்லை, அவங்களுடைய கருத்து ஏன் கேட்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனுடைய தயக்கத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய்கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு அதுதான் கேட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இங்க வந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் அங்க போராட்டம் நடத்தலாம்னு சொல்லி இங்க இருந்து விவசாயிங்க வந்து போறாங்க ட்ரெயின்ல. மகாராஷ்டிரால அவங்களை நிப்பாட்டுறாங்க, கைது பண்ணி நீங்க எல்லாம் போக கூடாதுங்கிறாங்க, திரும்பி நீங்க சென்னைக்கு ஓடுங்கிறாங்க. அதை பத்தி இங்க இருக்கிற முட்டாள் முதலமைச்சர் வந்து வாயை திறக்கல. அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க தான் எங்களை கூப்பிட்டு தொலைய மாட்டேங்கிறீங்க விவசாயி பிரச்சனையை கேட்கறதுக்கு, நாங்களாவது வந்து சொல்லி தொலைகிறோம், அதையாவது காது கொடுத்து கேளுங்க, நீங்க தான் பேச மாட்டீங்களே கேட்டு தொலைங்கனாது தலைமைச் செயலகம் போறாங்க. அங்கேயும் வந்து விவசாயிகளை வந்து கைது பண்றாங்க. அப்புறம் வந்து இவர் என்னத்துக்கு தான் வந்து டயலாக் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஏன் முதலமைச்சர் தொலைஞ்சாருன்னு அவருக்கே தெரியல. காலைல ஒரு 9:30 மணிக்கு அங்க போயிடுறாருங்க. ஜாலியா அங்க காரு அந்த பொம்மை எல்லாம் இருக்குல்ல கொடுத்து அதெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு
சிவியூ பார்த்துக்கிட்டு ஏதாவது படம் இடம் போட்டு பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஆக்டர் யாரையாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து பார்த்து போட்டோ போடுறாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பிடுறாரு, தூங்குறாரு, திரும்பி சாயங்காலம் ஏந்திரிக்கிறாரு. இன்னைக்கு எங்கப்பா ரீல்ஸ் போட போறோம்னு கேட்கிறாரு. இந்த பாயிண்ட்டுக்கு போறோம் சார் ரீல்ஸ் போட அப்படிங்கிறாரு. அங்க நல்லா காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்புறாரு. அங்க போய் நல்லா கோட் எல்லாம் அப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு பக்காவா ட்ரோனு, கேமரா, வீடியோ, போர்ட்ரேட் கேமரா, கேண்டிட் வீடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவங்களுக்குள்ள டீமுக்குள்ள அதை கொடுத்துடுறாங்க. அவங்க அதை பரப்புறாங்க. இவங்கெல்லாம் கியூட் சிஎம்ல தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் எவர் சிஎம் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. சரி போட்டுட்டு பரப்புவோம்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இதை தவிர வேற என்ன பண்ணிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு? சரி இந்த விவசாய பிரச்சனை விடுங்க, பாக்கி எதுக்குதான் என்ன செஞ்சிருக்காரு? சரி இந்த கடனை வந்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி தொலைஞ்சாருல, 5 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருக்கிற எல்லா விவசாயிகளும் கடனை தள்ளுபடி பண்ணிடணும் சொன்னார்ல, செஞ்சாரா? வெறும் 50,000 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாரு. அதுக்கு உடனே விவசாயிகள் எல்லாம் பொங்கி எழுந்து நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பயந்துகிட்டு மறுபடியும் 50,000 75,000 சொன்னாரு. அதையும் இப்ப திருப்பி மாத்தி கைட்லைன்ஸ் இருக்கு எங்களால பண்ண முடியாது 35,000 குறைச்சிட்டாரு. ஆனா திமுக அரசு 2006-11 ஆட்சி காலத்துல கையெழுத்து 7,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப வந்து 2021-26 ஆட்சி காலத்துல விவசாயிகளுக்காக 12,000 கோடி கிட்டத்தட்ட வந்து பயிர் கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா இவர் வந்து வாயால வடை சுட்டு நீ உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டி வந்து பேசுனா நமக்கு வந்து வலிக்கும், இல்ல கசக்கும், இல்ல நம்ம இவங்க வந்து விஜய் அண்ணா சூப்பர்ல எவ்வளவு கியூட்டா இருக்காருல்ல, எவ்வளவு சாமிங்கா இருக்காருல்ல, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு பேசுறவர் வந்து ஒரு தகுதியற்றவரா இருக்காரு, ஒண்ணும் தெரியாத முட்டாளா இருக்காருங்கிறத ஏத்துக்க மனசு பிடிக்காதுங்கிறதுனால சரி அதையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இதான் அழகா இருக்காரு, இதை பத்தி 4 பேசிட்டு போவோம்ங்கிறதுதான் இப்ப இருக்காங்களே தவிர, பட் இந்த ரியாலிட்டிக்குள்ளேயே அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க. அடுத்த வேளை சோத்துக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து கவலைப்படுறது ஓட்டு போட்ட விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க அம்மா அப்பாவை கண்டிச்சு போட வச்சாங்க அவங்கதான். அவங்களுக்கு தான் நாளைக்கு அரிசி விலை ஏறணும் அவங்க தலையில தான் விடிய போகுது, மின் கட்டணம் ஏறணும் அவங்க தலையில தான் விடிய போகுது, பெட்ரோல் விலை ஏறணும் அவங்க தலையில விடிய போகுது. ஆல்ரெடி விடிஞ்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்றது? இப்ப எல்லாமே இது அவங்கதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மெயினா ஒரு வீட்டுல ஒரு மல்லிகை இதுல வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது அரிசி, பால். ரெண்டோட விலையும் இந்த திறனற்ற முட்டாள் தாவேக அரசும் அதோட முதலமைச்சரும் வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட திறனற்ற தன்மையால ஏறி இருக்கு. பிளஸ் மின் கட்டணம் 200 யூனிட் மாசம் 200 யூனிட் குறைப்போம்னு சொல்லிட்டு 2 மாசம் 200 யூனிட் குறைப்போம்னு கதையை விட்டுட்டு அதையும் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க தான் சொல்லுவாங்க. அதுல ஒரு செக்கை வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் 1,500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 4,000 ரூபாய் மின் கட்டணம் கட்டுறான். பட்ஜெட் போட்டு வாழ்ற ஃபேமிலி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? திருடனுக்கு தேள் கொட்டின மாரி வாயை பொத்திக்கிட்டு பேச முடியாம அடக்கிக்கிட்டு இருக்காங்க. அது இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இப்ப ஒரு சர்க்கிளா தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியும் இதோட இம்பாக்ட் எவ்வளவு பெரிய ஒரு தப்பை நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கோம். அறிவார்ந்த மக்கள், மேம்பட்ட மக்கள், பண்பட்ட மக்கள், அரசியல் மயமாக்கப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலையை கொண்டாந்து முதலமைச்சரா உட்கார வச்சிருந்தா அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் ஃபியூச்சர்ல போக எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்சிடும். அப்ப வந்து அதோட இம்பாக்ட் வேற மாதிரி அது நம்மளே பார்ப்போம் வெகு விரைவில். இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான செய்தி பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க